அப்பா பீச்சுக்கு காலையில வந்து ஜாலியா காத்து வாங்கலாம்னு நினைச்சேன்ப்பா. இந்த சூரியன் காலையிலே வந்துடுச்சுப்பா. சூரியன் நம்ம தன்னுடைய வேலையை கரெக்டா பாக்குது, நம்ம தான் பாக்குறது இல்ல. பைபிள்ல சூரியனுக்கு தேவன் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார்னு சங்கீதம் 19 வாசிக்கிறோம். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. பூமியின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறு முனை வரைக்கும் அது சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு நாம வாசிக்கிறோம். எப்பா மாட்டிக்கிட்டீங்களா? என்ன மாட்டிக்கிட்ட? நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சிருக்கோம்ல, என்ன சூரியன் ஒரே இடத்துல இருக்கும், பூமி தான் சுத்தம்னு படிச்சிருக்கோம். ஆமா. இந்த மாதிரி கேள்வி உனக்கு மாத்திரம் இல்ல, பலருக்கு இருக்கு. யோசுவா 10:12 யோசுவா வந்து சொல்லுவார், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, எமோரியர் வந்துருவாங்க. அப்ப யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுவாரு. அதே மாதிரி அது ஒரு பகல் முழுவதும் தரித்து நிற்கும். இது யாசேரின் புத்தகத்துல எழுதி இருக்குன்னு அந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. யோசுவாவினுடைய பேச்சு கர்த்தர் கேட்டது போல அந்த நாளுக்கு ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை அப்படின்லாம் பைபிள்ல இருக்கு. நிறைய பேர் உன்ன மாதிரியே கேக்குறாங்க, சூரியன் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் தானே, பூமி தானே சுத்துது, இங்க யோசுவா மாத்தி சொன்னாரு, அப்ப பைபிள் தப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இல்ல, பூமி எப்படி 9 கிரகணங்களும் எப்படி சூரியனை சுத்துதோ அதே மாதிரியே சூரியனும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. உண்மையிலேயே நீ போயிட்டு கூகுள்ல போட்டு பாரு, பூமியை காட்டிலும் மற்ற கிரகணங்களை காட்டிலும் சூரியன் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சூரியன் போக போக மற்ற கிரகணங்கள் எல்லாம் சூரியனை சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இதுதான் சூரியன்னா, மற்ற பூமி எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே போகுது, சூரியன் மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. நீ கேக்குற கேள்வி நம்ம புக்கு படி பார்த்தா கரெக்ட் தான், ஆனா அதை காட்டிலும் பைபிள் உண்மை உள்ளது. பைபிள்ல ஒரு தப்புமே இல்ல. சோ யோசுவா சொன்னதும் கரெக்ட் தான், பைபிள்ல இருக்கிற காரியங்களும் உண்மைதான். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இந்த மாதிரி இவங்க பல கேள்விகளை கேட்பாங்க. அதனால நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. God bless you all. Thank you so much.